இந்த போட்டோல அக்கா இருக்காங்க. அக்காவை இப்போ எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ரொம்ப எமோஷன் ஆயிருந்தேன். அவங்கள காப்பாற்ற முடியாமல் போச்சுங்கிற குற்ற உணர்வு. அவங்க கூட இருங்க தம்பி அந்த கொரோனா நேரத்தில் கெஞ்சினது தான் எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து நான் எமோஷன் ஆகிற காரணம். நான் என்ன சொன்னேன், நான் இருந்தேன்னா கூட்டம் எப்படியும் வரும், கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டு நான் வந்து பாண்டிச்சேரி போகிறேன். அப்போ போகும்போது கூட இடையில மறுபடியும் ஃபோனில் பேசுகிறாங்க. அது மாதிரி ஒரு ஆசிரமில் போய் தங்குறேன் அப்படின்னு சொன்னோடனே, ஆசிரமம்னா அது ஒரு அனாதை இல்லைங்கிற மாதிரியான ஒரு கருத்து அவங்களுக்கு உருவாகி போச்சு. எங்கள் அம்மாவும் அக்காவும் சேர்ந்து ஒரே ஒப்பாரி வச்சு அழுது, அவன் வந்து ஒரு அனாதை இடத்துல போயிருக்கிறான், நமக்கு குடும்பம் இல்லையா, அவன் கல்யாணம் பண்ணியிருந்தான்னா அவன் பொண்டாட்டி பிள்ளையோட போய் தங்கியிருப்பான் இல்லையா, இப்போ அவன் கல்யாணம் பண்ணாமல் தனியாக இருந்ததுனால அவனை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கூட யாரும் இல்லை. அப்புறம் அக்கா அப்பவும் வந்து ஃபோனில் சொல்கிறாங்க, தம்பி நீ அங்கே இருக்காத, தனியாக ஏன் இருக்கிற, என்னால் அங்கே தூங்கவே முடியல, நீ வா அப்படின்னாங்க. அது எனக்கு வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸாக இருக்குது. ஒருவேளை அக்கா சொன்ன மாதிரி நம்ம அக்கா கூட இருந்திருந்தோம்னா, அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு கொரோனா தொற்று வந்த நேரத்தில் நம்ம சரியான டெசிஷனை உடனே எடுத்துருக்கலாம், டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், அவங்கள காப்பாற்றிருக்கலாம்.